அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் சாப்டர் 2 நேஷ்னல் இன்கம், அதில் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஜிடிபி, ஜிஎன்பி அது ரெண்டும் பார்த்தோம். இப்போ தேர்டு என்என்பி, நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அட் மார்க்கெட் ப்ரைஸ், அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். Net national product refers to the value of the net output of the economy during the year. NNP is obtained by deducting the value of depreciation or replacement allowance of the capital assets from the GNP. அதாவது நிகர தேசிய உற்பத்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு வருஷத்தில் நம்மளுடைய பொருளாதாரம் எக்கானமியில் இருக்கக்கூடிய நிகர உற்பத்தி நெட்டு அவுட்புட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதோட வேல்யூ வச்சு நம்ம சொல்லக்கூடியது தான் இந்த நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படிங்கிறது. இதில் பார்த்திங்கன்னா எதை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் அந்த பொருளாதாரத்தோட உற்பத்தி மதிப்பு, நிகர உற்பத்தி மதிப்பு, அதுதான் நெட்டு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இதில் இந்த என்என்பியில் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளை எதை வச்சு நம்ம டிடக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேல்யூ ஆஃப் டெப்ரிசியேஷன், அதாவது தேய்மான மதிப்பையும் அல்லது ரீப்ளேஸ்மெண்ட் அலவன்ஸ் ஆஃப் த கேபிட்டல் அசட், அதாவது மூலதன சொத்துக்கள் இருக்கிறத என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாற்றுறது, ரீப்ளேஸ்மெண்ட்டு. அதாவது இப்போ ஒரு மிஷின் ஒர்க் ஆகுது அப்படின்னா, அது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறது. ஸோ சரிங்களா, அதுக்கு பார்த்திங்கன்னா பண்ணக்கூடிய அலவன்சஸ். இதை என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஜிஎன்பியிலேருந்து இதை கழிச்சிடணும். கழிச்சதுக்கு மீதி இருக்கிறது தான் நம்ம என்ன பண்ண சொல்ல முடியும்னா நெட் நேஷ்னல் ப்ராடக்ட், நிகர தேசிய உற்பத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் ஃபார்முலா பார்த்திங்கன்னா என்என்பி ஈக்குவல் டு ஜிஎன்பி மைனஸ் டிப்ரிசியேஷன் அலவன்ஸ், அதாவது ஜிஎன்பி மைனஸ் தேய்மான கழிவு அப்படிங்கிறது. டிப்ரிசியேஷன் இஸ் ஆல்சோ கால்ட் as கேபிட்டல் கன்சம்ஷன் அலவன்சஸ். இந்த டிப்ரிசியேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தேய்மானத்தை மூலதன நுகர்வு கழிவு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது கேபிட்டல் கன்சம்ஷன் அலவன்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட், அதாவது காரணி செலவில் நிகர தேசிய உற்பத்தி அப்படின்னு சொல்கிறது. NNP refers to the market value of output, whereas NNP at factor cost is the total of income payment made to factors of production. அதாவது இந்த NNP அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த மார்க்கெட் வேல்யூ, சந்தை மதிப்பில் உற்பத்தியை கணக்கிடுறது. அதாவது எப்படின்னா, நம்மளுடைய ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், காரணி செலவுகள் இருக்கு இல்லையா, அதிலிருந்து உற்பத்தி காரணிகளுக்கு வழங்கப்படக்கூடிய மொத்த வருமானம், அதாவது அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு கொடுக்கக்கூடிய நம்ம ரெண்ட்டு, வேஜஸில் கேபிட்டல், ப்ராஃபிட் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதை கொடுக்கறது தான் இந்த என்என்பி. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு உற்பத்தி காரணிகளுக்கு வழங்கப்பட்ட மொத்த வருமான செலுத்தல்கள், அதுதான் பேமெண்ட் மேட் டு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. Thus, from the money value of NNP at market price, we deduct the amount of indirect taxes and add subsidies to arrive at the net national income at factor cost. அதாவது இந்த ஃபேக்டர் காஸ்ட்டுங்கிறது காரணி செலவு. இதில் பார்த்திங்கன்னா இந்த நெட்டு நேஷ்னல் இன்கம்மை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை இது பண்ணுறதுக்கு சந்தை விலை, மார்க்கெட் ப்ரைஸில் தான் இதோட பண மதிப்பு, என்என்பியோட பண மதிப்பிலிருந்து மறைமுக வரி, இன்டைரக்ட் டேக்ஸை என்ன பண்ணுறாங்கன்னா டிடக்ட் பண்ணுறது, அதாவது கழிச்சது. அதுக்கப்புறம் சப்சிடிஸ் இருக்கு இல்லையா, மானியங்களை ஆட் பண்ணணும். இதுதான் பார்த்திங்கன்னா என்என்பியோட ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய காரணி செலவில், அதாவது ஃபேக்டர் காஸ்ட்டில் நம்மளுடைய நெட் நேஷ்னல் இன்கம்மை பெறுவதற்காக நம்மளுடைய மார்க்கெட் ப்ரைஸில் என்என்பியோட
பண மதிப்பிலிருந்து மறைமுக வரி அதாவது இன்டைரக்ட் டேக்ஸை கழிச்சிட்டு அதோட மானியங்கள் சப்சிடிஸை வந்து கூட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை தான் வந்து இந்த ஃபார்முலாவில் சொல்கிறாங்க. NNP at factor cost is equal to NNP at market prices minus indirect taxes plus subsidies. இதில் வந்து பார்த்திங்கன்னா NNP வந்து மார்க்கெட் ப்ரைஸில் இருந்து இன்டைரக்ட் டேக்ஸை கழிச்சிட்டு ப்ளஸ் சப்சிடியை நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதாவது சந்தை விலையில் NNPயை வந்து சந்தை விலையில் இன்டைரக்ட் டேக்ஸ் மறைமுக வரியை கழிச்சிட்டு மானியத்தை என்ன பண்ணிக்கணும்னா ஆட் பண்ணிக்கணும். அதுதான் வந்து நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அட் ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. நெக்ஸ்ட்டு 5th பாயிண்ட் பர்சனல் இன்கம், அதாவது தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது. பர்சனல் இன்கம் இஸ் த டோட்டல் இன்கம் ரிசீவ்டு பை த இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் அ கண்ட்ரி from all sources before payment of direct taxes in a year. அதாவது தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது ஒரு வருஷத்தில் ஒரு நாட்டில் இருக்கக்கூட ஒவ்வொரு தனிநபரும் அவங்களுக்கு வந்து பல வழிகள் எந்த வழியில் இருந்து வேணாலும் அவங்களுக்கு இன்கம் கிடைக்கலாம். அதோட டோட்டல் வேல்யூ மொத்த வருமானத்தை தான் சொல்லக்கூடியது இந்த தனிநபர் வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. Personal income is never equal to the national income because the former includes the transfer payments whereas they are not included in national income. அதாவது இந்த நம்ம அதாவது சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபர் வந்து அவங்க அதை வந்து நேஷ்னல் இன்கமுக்கு ஈக்குவல் ஆகாது. ஒரு பர்சனல் தனிநபரோட வருமானம் நாட்டு வருமானத்துக்கு சமமாகாது. ஏன்னா ஒரு ஃபார்மர் விவசாயி இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் அப்படிங்கிறது நேஷ்னல் இன்கமோட சேராது. அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் அப்படிங்கிறதுனா மாற்று செலுத்துதல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் வந்து ஒரு அரசு இருக்காங்க அப்படின்னு பண்ணால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அரசில் இவங்க விவசாயிகள் வந்து அவங்களுடைய பொருட்களை வந்து மாற்றுறாங்க. அதில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் இன்கமில் வராது. நெக்ஸ்ட்டு பர்சனல் இன்கம் இஸ் derived from national income by deducting undistributed corporate profit and employees contribution to social security schemes and adding transfer payment. அதாவது ஒவ்வொரு இப்போ வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தனிநபர் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வருமானம் வந்து தேசிய வருமானத்துக்கு சமமாகாது. ஏன்னா அவங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் மாற்று செலுத்துதல்கள் தனிநபரோட வருமானத்தோட சேர்க்கப்படுகிறது. அதனால் அரசிடம் கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து வாங்கக்கூடிய சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம், அதாவது பென்ஷனு, அப்புறம் மற்ற செக்யூரிட்டிஸ், அதாவது பென்ஷன் சொல்லலாம். அதுக்கப்புறம் மற்ற அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவித்தொகைகள்லாம் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் இன்கமில் சேர்க்கப்படுது. அதனால் என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்கமில் வந்து எதெல்லாம் இன்க்ளூட் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் ப்ராஃபிட்டு, அதாவது கார்ப்பரேட்டோட லாபம் மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டங்களில் அதில் இருக்கக்கூடிய உழைப்பாளர்களோட பங்களிப்பு இதெல்லாத்தையும் கழிச்சிட்டு தான் கடைசியில் வந்து தனிநபர் வருமானத்தை கணக்கிட முடியும். அதுக்கு தான் இந்த எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காங்க, ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள். பர்சனல் இன்கம் இஸ் ஈக்குவல் டு நேஷ்னல் இன்கம் மைனஸ் சோசியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன் அண்டு அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்ப்பரேட் ப்ராஃபிட்ஸ், அதாவது சமூக பாதுகாப்பு பங்களிப்பு மற்றும் பகிரப்படாத கார்ப்பரேட் லாபம், அதாவது கார்ப்பரேட் கம்பெனியில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸு. இதை வந்து கழிச்சிட்டு மைனஸ் ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டு மாற்று செலுத்தல்களை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இதில் ஆட் பண்ணிக்கணும். நேஷ்னல் இன்கமில் இந்த சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷனையும் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்ப்பரேட் ப்ராஃபிட்டையும் மைனஸ் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பேமெண்ட்ஸ், அதாவது மாற்று செலுத்தல்களை ப்ளஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது தனிநபர் வருமானம், பர்சனல் இன்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்போசபிள் இன்கம், செலவிடக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது.
Disposable income is also known as disposable personal income. அதாவது இந்த செலவிடக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் தனிநபர் அவங்க செலவு செய்யக்கூடிய வருமானத்தை சொல்கிறது தான் இந்த டிஸ்போசபிள் இன்கம் அப்படிங்கிறது. இட் இஸ் த இண்டிவிஜுவல்ஸ் இன்கம் ஆஃப்டர் த பேமெண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ். அதாவது ஒரு தனிநபர் தன்னோட வருமானத்திலிருந்து இன்கம் டேக்ஸை கட்டுறாரு. அதை என்ன பண்ணணும்னா அதை கழிச்சிட்டு மீதி கிடைக்கக்கூடியது பேலன்ஸ் இருக்கிறது தான் நமக்கு என்ன சொல்கிறதுனா டிஸ்போசபிள் இன்கம். அதுதான் செலவிடக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது. திஸ் இஸ் த அமௌண்ட் அவைலபிள் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஃபார் கன்சம்ஷன். இது கிடைக்கக்கூடிய மீதி வருமானம் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா ஒரு தனிநபர் அவங்களுடைய கன்சம்ஷனுக்காக செலவிடக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா disposable income is equal to personal income minus direct tax, as the entire disposable income is not spent on consumption. அதாவது அவருக்கு கிடைக்கக்கூடிய மொத்த வருமானத்தையும் அவர் செலவு பண்ண மாட்டார். சரிங்களா? அது கன்சம்ஷனுக்காக அவர் செலவு பண்ண மாட்டார். அதுதான் சொல்லக்கூடியது. இதில் டிஸ்போசபிள் இன்கம்க்கு இன்னொன்று பார்த்திங்கன்னா கன்சம்ஷன் ப்ளஸ் சேவிங். ஃபஸ்ட்டு சொன்னதில் டிஸ்போசபிள் இன்கம் அப்படிங்கிறது பர்சனல் இன்கம்லேருந்து டைரக்ட் டேக்ஸை கழித்து வரக்கூடியது. அதில் என்னென்னா என்டையர் டிஸ்போசபிள் இன்கம் இஸ் நாட் ஸ்பெண்ட் ஆன் கன்சம்ஷன். மொத்த வருமானத்தையும் அவர் என்ன பண்ணுறாரு, நுகர்வுக்காக கன்சம்ஷனுக்காக அவர் செலவு பண்ண மாட்டார். அடுத்து இருக்க டிஸ்போசபிள் இன்கமில் பார்த்திங்கன்னா அவர் கன்சம்ஷன் ப்ளஸ் சேவிங்ஸ். அதாவது இப்போ மொத்த பணத்தையும் அவர் செலவு பண்ண மாட்டார், நுகர்வுக்காக செலவு பண்ண மாட்டார். அதில் கொஞ்சம் பணம் எடுத்து வைக்கிறார் இல்லையா, அதை சேவிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கன்சம்ஷன் ப்ளஸ் சேவிங்ஸ் அதுதான் அவருடைய டிஸ்போசபிள் இன்கம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த டாப்பிக்கோட முடிச்சுக்குவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோட உங்களைய மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.